Blessed be thy holy name. இன்று காலை நான் இணைந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலை வேளையில் நாம் தீர்மானத்தோடு உடன்படிக்கையோடு இணைந்து நாம் அங்கே கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த காலை ஜெபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். அங்காங்கே இருக்கிற எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம். குடும்பங்களாக கூடியதாக அங்காங்கே நாம் இணைந்திருக்கிறோம். அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு இடத்தை நிரப்புவதாக. தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைக்காக நமக்கு நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, உடைய வளமுடைய செயல்களுக்காக நன்றி, ஆச்சரியமான உடைய வழிகளுக்காக நமக்கு கொடானபடி நன்றி. எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். தேவனுக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுப்போம். காலவழியில் அவருடைய பிரசன்னத்துடைய மகிமை ஒவ்வொரு இடங்களில் நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு நபர்களை நிரப்பட்டும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தினார், மாதங்கள் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். அவர் செய்த எல்லா அற்புதமான கிரிகளுக்காக அவரை சார்ந்து கொண்டு அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார். எல்லாரையும் தேவன் விடுதலை ஆக்குகிறார், வழி நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களை கேட்டு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த காலவெளியிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தி வந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களோடு இருந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். செய்த உதவிகளுக்காக நன்றி. மகத்துவமான செயல்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இணைந்து கர்த்தரை துதிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பதற்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் இரட்சித்து வழிநடத்தின தேவனை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நல்ல உற்சாகமாக கர்த்தரை துதித்து அந்த கால் விடையில் தேவனை மகிமைப்படுத்தி ஆமென், ஹல்லேலூயா. நடத்தி வந்த வழிகளுக்கு, தேவன் செய்த நன்மைகளுக்கு துதிகளை ஏறெடுத்து இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து பாடி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை ஜெபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நம்முடைய மகிமை இறங்கட்டும், நம்முடைய கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நம்பிக்கைக்கு உரியவரே என்று பாடி தேவனை இந்த காலொளியிலே அப்படியே மகிமையை படுத்துவோம். நம்பி வந்தே நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே
செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தையாலே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் பாதைக்கு தீபம் வேலைக்கு வெளிச்சம் ஒன்றல் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ள உந்தன் அருளால். உம்மை நம்புகிற மனிதர்கள், உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை அன்பு என்னும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுமையா உங்கள் செல்வம் அன்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுமையா உங்கள் செல்வம் அன்புவதா. சொல்லுவோம். ஆலைக்கு தீபம் வேலைக்கு ஒன்றன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் வார்த்தைகளுக்கு சொல்லி ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் ஜெபங்களை இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன், மகிமையின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 4வது வசனம் இந்த காலையிலே நாம் வாசித்து வேதத்தை தியானித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது நம்பின அவர்களை விடுவித்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் அவரை நம்புகிறவர்களை சரியாக விடுவிக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பிதாக்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அனைவரும் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை வைத்த அவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார். அந்த நம்பிக்கை வைத்தது எப்படி தெரிந்தது என்றால், தேவனை நோக்கி கூப்பிட்டார்களாம். வசனம் 5 சங்கீதம் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். பிறகு மறுபடியும் அங்கே பார்க்கிறோம், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார். ட்ரஸ்டிங் காட், ஹோப்பிங் காட். தேவனை நம்புதல் நம் வாழ்வில் வெளியேறப்பட்டு வந்து இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எங்கள் குடும்பம், வேலை, காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்கள் வருங்காலங்களுக்கு உண்மையே. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இதுவரை வெட்கப்பட்டு போகாதெல்லாம் கரங்களை வைத்து காலவழியை ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவனே இன்னும் உண்மையை நாங்கள் நம்பி இருப்போம். நம்பி இருக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்குகிறார். எப்படியெல்லாம் விடுதலை ஆக்குவாராம்? சங்கீதம் 34:7 தூதனை அனுப்பி விடுதலை ஆக்குவார். நமக்கே தெரியாது தேவன் நமக்கு எப்படி உதவி செய்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம் வாழ்க்கையில் வந்த வியாதிகள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனை, விபத்துக்கள் எத்தனை, பிள்ளைகள் வாழ்வில் வந்த காரியங்கள் எத்தனை. ஆச்சரியமாய் தேவன் தம்முடைய தூதர்கள், விசிபிள் ஏஞ்சல்ஸ், இன்விசிபிள் ஏஞ்சல்ஸ் என்று தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குகிறார். இன்று காலை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். 2வது சங்கீதம் 39:8 நம்முடைய மீறுதல்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். The different types of deliverance of God when we trust Him. தேவனை நம்பும் போது வித்தியாசமான வழிகளில் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஆகவே மீறுதல்கள்,
மீறுதல்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். சங்கீதம் 54:7 நெருக்கத்திலிருந்து விடுதலை, டிஸ்ட்ரெஸ். நம்முடைய வாழ்வில் வருகிற நெருக்கம், பண நெருக்கம், வியாதினால் வருகிற நெருக்கம், குடும்பங்களில் வருகிற நெருக்கங்கள், நண்பர்களால், உறவினர்களால், சத்துருவால், பல வகையான நெருக்கங்கள். Different ways we are being distressed. Hallelujah. இந்த காலவழியில் தேவன் சொல்கிற நெருக்கத்திலே விடுவிக்கிற தேவன், நம்புகிற அவர்களை நீர் விடுதலை ஆக்குகிறேன். நான் சங்கீதம் 102:6-13 வசனங்களிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். இக்கட்டுகளிலிருந்து விடுதலை. சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில இக்கட்டுகளிலே நாம் சிக்கிக்கொள்வோம், நமக்கே தெரியாது. அது ஒரு இக்கட்டு, வேடனுடைய கண்ணி, அது பறவை எப்படி போய் மாற்றிக்கணுமோ அப்படி நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் இக்கட்டுகள். இந்த காலை தேவனை விடுதலை ஆக்குகிறார், அவரை நம்புகிறவர்களை விடுதலை ஆக்குகிறார். இதுவரைக்கும் அவரை தான் நம்பினோம். எத்தனை இக்கட்டுகள் வந்தது, தேவன் நம்மை விடுவித்தார். இந்த காலை எதற்காக தான் துதி சொல்ல வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். இன்று மாண்டவரை நாங்கள் வேலைக்கு போகும்போது, அங்கே வரும்போது, காரியங்கள் நடக்கும்போது எப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு எங்களை பாதுகாக்கணுமே, தீமைகளுக்கு எங்களை விளக்கணுமே, உங்களுடைய கிருபை எங்களோடு விட இருக்கணும். இக்கட்டுகளுக்கு விடுதலை ஆக்குகிறார். ஆகவே இன்னும் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அக்கினி சூளைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை விடுதலை ஆக்கினார். நம்முடைய வாழ்வில் வருகிற திடீரென வருகிற போராட்டம், புயல் போல சில வியாதிகள், போராட்டங்கள் வந்து குடும்பத்தை அழிக்க நேரிடும். இந்த காலை சத்துருவினால் இப்படிப்பட்ட ஒரு அக்கினி சூளை போன்ற பிரச்சனைக்குள் குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறதோ, ஐயோ எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களோ, இந்த காலை தேவனுடைய விடுதலை. நீங்கள் சொல்லுங்க, தேவனங்களை விடுவிப்பான். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தேவனங்களை விடுவிப்பான். நாங்கள் நம்புகிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன் என்ற கால வேளையில நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு விட இருக்கின்றான். பிறகு நாம் அங்கே பார்க்கிட்டோம். லூக்கா 13:12 பலவீனத்தினின்று விடுதலை. அந்த பலவீனப்படுத்தும் ஆவியுள்ள ஒரு ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார். இயேசுவும் அங்கே வந்தார். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் சென்றும் தேவனை ஆராதித்தும் சில பலவீனங்கள் நம்மை விடாமல் இருக்கலாம், தொடர்ந்து நம்மை பாதிக்கலாம். இந்த காலை தேவன் பலவீனங்களில் விடுதலை தருகிறார். From all the weaknesses and infirmities, disabledness, பலவீனங்கள், முடியாதவைகள், எப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் நம்புகிற அவரை விடுதலை கரங்களை வைத்து பலவீனத்திலிருந்து விடுதலை எடுத்துக் கொள்கிறேன் என்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இக்கட்டிலிருந்து விடுதலை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கால்வழியிலே நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மேலுதல்களிலிருந்து விடுதலை எடுத்துக் கொள்கிறோம் தூதருடைய உதவி. ஆண்டவரே விடுதலை எடுத்துக் கொள்கிறோம். தூதர்கள் மூலம் எங்களை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Different types of deliverance when we trust Him. தேவனை நாம் நம்பியிருக்கும் போது பல விதங்களில் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். 7வது கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்முடைய வாழ்வில் வருகிற இருள், இது சாத்தானுடைய போராட்டங்களை குறிக்கிறது, சத்துருவின் போராட்டங்களை குறிக்கிறது. இந்த சத்துருவின் போராட்டங்களில் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இருளின் அந்தகாரம், இருளின் போராட்டங்கள் வந்து நம்முடைய வாழ்வில் வரும்போது தேவன் அவைகளில் விடுதலை ஆக்குகிறார். இந்த காலை தேவன் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து விடுதலை, இக்கட்டிலிருந்து விடுதலை, நம்பின அவர்களை ரட்சிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே ரட்சிக்க தான் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே தம்முடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். இந்த காலையில் நம்பின அவர்களை, நம்புகிற நம்மை, நம்புகிற நம்முடைய குடும்பங்களை, நம்புகிற நம்முடைய பிள்ளைகளை
தேவனை நம்பி இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். என்ன பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறார். விடுதலையாக்கி என்ன செய்வார்? சங்கீதம் 91:4 அவர்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். மீண்டும் சத்துரு தடாதபடி தேவனமை பாதுகாப்பான இடத்தில் வைப்பார். இந்த காலை ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை பிரச்சனைகளில் சிக்கி குடும்பங்கள் தவிக்கிறதோ, பிள்ளைகள் தவிக்கிறது போல் தெரிகிறதோ, இந்த பாடல் நீங்கவில்லை என்று சொல்லி ஏங்குகின்ற தேவனமை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆனால் நான் செய்ய வேண்டியது அவரை நம்புவோம், அவரையே சார்ந்திருப்போம். கர்த்தரை விடுவிப்பார், தேவனை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த காலை கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக. இந்த காலையில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாரோ ஒரு குடும்பத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறதை நாமே உணர்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அந்த குடும்பத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய விடுதலை ஆக்குவார். ஏதோ ஒரு பிரச்சனை, பிள்ளைகளோ குடும்பமோ சிக்கி வேதனையோடு இருக்கிற கர்த்தருடைய விடுதலை ஆக்குகிறார். வேலையில் உள்ள பிரச்சனைகள் காலங்களில் விடுதலை, தொழிலில் உள்ள பிரச்சனைகளில் விடுதலை. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலங்களிலே வார்த்தை யாருடைய கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ இணைந்து துதியுங்கள். Take the deliverance of God this morning. Oh, hallelujah. சங்கீதம் 50:15 என்ன நோக்கி கூப்பிடு. தேவன் விடுதலை கொடுக்கிற மக்கள் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். ஜெபிக்கிற மக்களை விடுதலை ஆக்குகிறார். அவர்களின் அதிகாலை ஜபத்தில் ஒரு நோக்கி கூப்பிடத்தான் வந்திருக்கிற கூப்பிடுவோமோ? கூப்பிடுங்க. இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே, ஜீசஸ். Call upon the name of Jesus this morning. இயேசுவே விடுதலையாக்கும். இயேசுவே விடுதலையாக்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு போராட்டங்கள் உண்டு, விசுவாசிகளுக்கு போராட்டங்கள் உண்டு, அபிஷேகம் பெற்ற ஒளிகளுக்கு போராட்டங்கள் உண்டு. எல்லாரும் போராட்டம், எல்லாவற்றையும் விடுதலையாக்குகிறார். வியாதியில், பிரச்சனைகளில், போராட்டத்திலிருந்து. அதைத்தான் சங்கீதம் 22:4 நம்பின அவர்களை விடுதலையாக்கினேன். இந்த காலவழியை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தேவனமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. விடுவிக்க நீர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் உண்டு. உண்மைதான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், உண்மையை சார்ந்திருக்கிறோம் என்று அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றிகளை செலுத்துவோம். எனக்காக மரித்த இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, மகிமையின் பிதாவே, இந்த காலவழியிலே நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை யாரோ ஒரு குடும்பத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நபருக்கு கர்த்தருடைய விடுதலை வருகிறது. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பாராக, சிறு பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பாராக, வியாதியிலிருந்து விடுவிப்பாராக, போராட்டங்களிலிருந்து விடுவிப்பாராக. இந்தந்த இடங்களில் இணைந்திருக்கிற நாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேண்டும். யார் வேண்டும்? நாதா நீர் அல்லவோ. என்னை விடுவிக்கிற தேவன் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஜபத்தில் உம்மோடு நான் நெருங்குவேன், துதியில் நான் உம்மோடு நெருங்குவேன், ஆராதனையில் உம்மோடு நான் நெருங்கியிருப்பேன் என்று நான் அர்ப்பணித்தேன். நீர் வேண்டும் என்றவரை வரவேற்போம். இன்று காலை தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக.
நம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு இடங்களை நிரப்புவதாக. நம்பின அவர்களை விடுவித்தீர். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்பின அவர்களை, இத்தனை ஆண்டுகள் அவரை நம்பினோமே, தொடர்ந்து அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. தேவன் நம்மை விடுவித்தார் அல்லவா, விடுதலை பெற்றுள்ள கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டிருப்போம். இன்னும் விடுதலை உண்டு, இன்னும் விடுதலை உண்டு. கடைசி மூச்சு வரை விடுதலை, இயேசு வருவரைக்கும் விடுதலை உண்டு. வாழ்வு இருக்கிற வரைக்கும் நம்மை விடுவித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடார். இன்று காலையில் விடுதலையின் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்கி வருவாராக. ஆன்லைன் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, எந்த இடங்களில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இங்கே கடந்து வருகிறது. I send the mighty power upon the families, upon the people right now. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு இடங்களிலும் தெளித்து, ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். I send the mighty power of the Holy Spirit in Jesus' name. ஒவ்வொருவரை விடுதலையாக, வார்த்தையின்படியே விடுதலை ஆக்கும். ஜெபம் செய்வோம். இணைந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலை ஆங்காங்கே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசிகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கொடான மொழி நன்றி. நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே நம்பின அவர்களை விடுவிக்கிறாம். நம்பின ஒருவரையும் கைவிடுவதில்லை. இக்கட்டிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆற்றுகிறேன். வியாதி, பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை ஆக்குகிறது. இதுவரை விடுதலை ஆக்கிறீர்கள், இன்னமும் விடுதலை ஆக்குகிறது, என்றும் எங்களை விடுதலை ஆக்குகிறது. வேறு நடக்கிறது வைத்து கால்களிலே பாதுகாப்பு எடுக்கிறேன். குடும்பங்களுக்கு பாதுகாப்பு, வேலை தொழில்களுக்கு பாதுகாப்பு, திருச்சபை மக்களுக்கு பாதுகாப்பு, தேவனுடைய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறேன். இந்த நாள் வேலை தொழில்களின் பெரிய காரியங்கள் எல்லாவற்றும் கருவை கூட இருக்கட்டும், போக்கிலத்தில் குடையிடும். பிள்ளைடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றும் ஆளுகை கூட இருக்கட்டும். தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் மகிமை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.